போன்ல பேசுவாங்க இவங்க 2 பேரும் வீட்டுல ஃபேமிலி எல்லாரும் பேசுவாங்க. ஒரு வார்த்தை மாப்பிள்ளை எப்படி இருக்க, தம்பி எப்படி இருக்க, போய் அவங்க ஆச்சு கேட்டது கிடையாது, பேசணும் கிடையாது. இப்போ கல்யாண வாழ்த்து கூட அக்கா மேரேஜ் அவ்வளவுதான் போட்டாங்க, தவிர மச்சான ஒரு வார்த்தை போட்டது கிடையாது. சம்பாதிக்கிறாங்க. அவர்கிட்ட போனே இல்லையா? போனே இல்ல சார். ஏன் போனே இல்லையா? உங்க மச்சானை கூப்பிட்டு ஏன்டா பேசலன்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்கல சார். அதே மாதிரி ஒரு கடையெல்லாம் வச்சு நல்லா வந்துட்டாருன்னா வந்துருவாங்களா எல்லாரும்? கண்டிப்பா வருவாங்க. நீங்க மறுபடியும் ஜெயிச்ச பிறகு உங்க தம்பிக்காரரு, உங்க ஆச்சி, உங்க சொந்தக்காரங்களாம் வர்றாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க உறவே கிடையாது. தோல்வியில எவன் கூட நிக்கிறானோ அவன் தான் உண்மையான உறவு. நீ போய் வாழ் கூட ஜாலியா இரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்படி பண்ணாத. இருந்து நான் தனியா தொழில் வச்சிருந்தேன் சார். வந்து இவங்க தம்பி இவங்க தங்கச்சி கல்யாண நாள் கூட்டா உடனே வந்துருவாங்க. இப்போ என் தொழில நட்டமாயி இப்போ அவங்க அதிகமா சம்பளம் வாங்குறாங்க. ஒரு தடவை நான் கோயம்பேட்டுல இருந்து இவங்க சேலத்துக்கு வேண்டி நான் பஸ்ல போனேன். இவன் தம்பி ஏறாரு, நீ பாத்துட்டு பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நல்லா சம்பாதிச்சேன் சார். நல்ல சம்பாத்தியம். ஆமா சார். ஓகே, அப்ப மரியாதை இருந்துச்சு. பஸ்ல எப்படி இருக்கீங்க மச்சான் கூட கேட்கல. தெரியல சார், அவன் ஒருவேளை அக்கா அதிகமா சம்பாதிக்கிறாங்க ஒரு கம்மியா சம்பாதிக்காரு அப்படின்னு ஃபீலிங்கா இருந்திருக்கலாம். உங்க மச்சானை கூப்பிட்டு ஏன்டா பேசலன்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்கல சார். ஏன் சார் இப்ப கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கு சார், கொஞ்சம் ஸ்டேட்டஸ் அதிகமா இருந்தா கேட்கலாம், இப்ப கேட்க முடியல. எனக்கு வேற எதுவுமே தெரியாது யாமினி. இது எனக்கு நான் கடன் கேட்கறத பத்தி பேசலாமா? நான் முட்டை கடை வச்சிருந்தேன். தொழில் நட்டமாயிட்டு சம்பாதிக்கிறதுக்காண்டி அவங்கள அனுப்புனேன். வேலை போதனால நம்மளுக்கு மரியாதை ரொம்ப இதாயிட்டு. இவர்கிட்ட நல்ல விஷயம் என்ன தெரியுமா? தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே நிலைமையில இருக்கிறார் பார். அதான் எல்லா பிலாசபிலையும் சொல்லிக்குது. இப்ப அதே சேலம் பஸ்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறார், இவர் அவரை கடந்து போறாரு, முகம் காட்டாம போறாரு. உங்க கணவரை கேப்பீங்களா மாட்டீங்களா? கேப்ப சார், கண்டிப்பா கேப்ப சார். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இன்ன வரைக்கும் சார் போன்ல பேசுவாங்க சார். நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன். என் ஒரு வார்த்தை இன்னும் பேசிட்டு கிடையாது சார். வயசானவங்க ஆச்சில இருந்து அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தம்பி, தங்கச்சி. எந்த இடத்துல உங்களுடைய மரியாதை மிஸ் ஆகி போச்சு, விட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்க? கடை எடுத்த பிறகு சார் 6 வருஷம் சார். இது வரைக்கும் வந்தது கிடையாது, யாருமே வந்தது கிடையாது. இப்போ கல்யாண வாழ்த்து கூட அக்கா நல்லா இருக்கீங்களா மேரேஜ் அவ்வளவுதான் போட்டாங்க, தவிர மச்சான ஒரு வார்த்தை போட்டது கிடையாது. ஆனா உண்மையா மனசுக்குள்ள இதெல்லாம் எவ்வளவு வலியா இருக்கு. எனக்கு கவலை இல்ல, எனக்கு கவலை. இப்ப பழைய மாதிரி ஒரு கடையெல்லாம் வச்சு நல்லா வந்துட்டாருன்னா வந்துருவாங்களா எல்லாரும்? வருவாங்க சார், கண்டிப்பா வருவாங்க. செருப்பு பிஞ்சிரும். நீங்க மறுபடியும் ஜெயிச்ச பிறகு உங்க தம்பிக்காரரு, உங்க ஆச்சி, உங்க சொந்தக்காரங்களாம் வர்றாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க உறவே கிடையாது. ஆனா இந்த மனுஷன் இருக்கானே, தோல்வியில எவன் கூட நிக்கிறானோ அவன் தான் உண்மையான உறவு. அவன் தான் உறவுக்காரன். அவருக்கு திறமை குறைவா கூட இருக்கலாம், அவர் நேரம் ஒர்க் ஆகாம போயிருக்கலாம், அவருடைய ஃபார்முலா தப்பா போயிருக்கலாம். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. வான்னு சொன்னா வந்தவங்க, நல்லது கெட்டதுக்கு நின்னவங்க எல்லாம் ஒதுங்கி போறப்ப நீங்களும் அவர் கூட நிக்கலைன்னா அவர் தொடர்ந்து தோல்வியை சந்திப்பார். You are a good man. So you, I know. இப்ப உங்களுக்கு ஒரு விரக்தி இருக்கு, அவர் தொழில தோக்குறாரு, உங்க ஆட்சிகிட்ட சொல்லி அழுவீங்களா இல்லையா? யார்கிட்ட சொல்லி அழுதுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒய்ஃப்ட தான். அவ்வளவுதான். தான் ஈகோவை விட்டுட்டு உங்களை தவிர ஆள் இல்லைன்னு தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு உங்ககிட்ட அழுகிறாருல. என்ன மனுஷன்? அதிகம் சம்பாதிக்கிறதுனால சார் வீட்லயுமே நம்ம தான் பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருக்கு. அவங்க போட்டுட்டு அப்படியே சமைச்சிட்டு கிளம்பிடுறாங்க வேலைக்கு. சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவ வச்சானுங்களே. டிராவல் 100 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்றேன். ஏங்க 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வீட்டுல வேலையும் நான் பார்க்கவே முடியாதுங்க. உங்க சௌரியத்துக்காக இங்க குடியிருக்கிறீங்க. ஆமா சார். ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் டிராவல். ஆமா சார். வேலையை விட்டுட்டேன் சார். வேலையை விட்டுட்டுமா? ஏன்? இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டா நிம்மதியா கூட இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே நீங்க எல்லாம் ஒரு முதலாளி. இப்ப நான் ஒரு ஆப்ஷன் சொல்றேன். சொல்லுங்க. 3 ஆப்ஷன். அது என்ன 3 தகுதி? ஆப்ஷன் ஏ, நீங்கள் வேலையை விட்டு சிவகங்கையில் போய் செட்டில் ஆவது. நெக்ஸ்ட். ஆப்ஷன் பி, வேலையை விடாமல் சிவகங்கையில் இருந்து கொண்டு தினந்தோறும் 200 கிலோமீட்டர் பயணம் செய்வது. நெக்ஸ்ட். ஆப்ஷன் சி, அந்த 3 பாத்திரங்களை நீங்கள் துலக்கி வைப்பது. ஆப்ஷன் சியை பார்த்தேன் சார்.
இங்க வந்திருக்கிறவங்களுடைய கணவன்மார்களை விட மனைவிமார்களுடைய சம்பளம் அதிகமாக இருக்கிறது. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? என்கிட்ட போனே இல்ல சார். அவங்களுக்கு போன் வாங்கியிருக்காங்க. கேட்டா அவங்க எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாங்க. அவட்ட போனே இல்லையா? போனே இல்ல சார். போனே இல்லையா? சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. இப்போ உங்களை ஒருத்தர் கான்டாக்ட் பண்ண, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். எப்படி அடிச்சு உங்களை ரீச் பண்றது நானு? யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. ஒரு வருஷமா ஆக போகுது. இஞ்சி கூட கேட்டேன் நானு, கொஞ்சம் போன் ஓஎம்எல்னாச்சும் வாங்கி கொடு அப்படின்னா இல்ல வேணாம். ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அள வச்சு வடிக்க பாக்குறேன். 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ். நம்ம போன்னா வெளியே வந்து உட்காந்து பாக்கலாம் சார். ஆனா அவங்க அந்த போனும் தரமாட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த பகவானோட லீலைகளை நீ பார்க்க போற. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீட்டுல ஒரு கணவர் மனைவி தூங்குனதுக்கு அப்புறம் போனை எடுத்து இது ஒரு ரம்மி கேம் அடிக்கடி விளையாண்டுட்டே இருப்பாரு. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அந்த கேம் விளையாடுறீங்களா நீங்க? இது ஃபீ தான் சார் விளையாடணும். இந்த ஆளு போன் வேணாமா? அதையும் கெடுத்து மண்ணள்ளி போடுறியே, நியாயமாப்பா அது? சரி ஃபீல் பண்ணாத. குழந்தையோட ப்ராக்ரஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவர் சைன் பண்ணுவாரு சார். பேரண்ட் சிக்னேச்சர்னு தானே இருக்கு, நான் போட்டா என்ன? அவனை சிரிக்கவனா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கா? நம்ம படிக்கல, நம்ம மகா படிக்கிறது, நம்ம ஒரு அன்பு பாசத்தோட சைன் பண்ணணும் ஒரு ஆசை. அதாவது அதுக்கு தான் படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ண. கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாமச்சு. நீங்க சொல்லல போமா அப்பாட்ட கையெழுத்து வாங்கிக்க அப்படின்னு. அவர் அது சங்கடப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியுது தானே? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. அவரு சோசியல் சயின்ஸ்னால என்னன்னு தெரியாது, அதே நாங்க படிச்சுதான் காட்டணும். அதெல்லாம் அவருக்கு தெரியாது, அதனால தெரிஞ்ச பிள்ளைய கட்டினாரு. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பார்த்த உடனே சைன் பண்ணிடுவேன் சார். அவர் 1 மணி நேரம் உட்காந்து பாத்துட்டு இருப்பாரு சார், அது என்ன ஏதுன்ட்டு. அவருக்கு சோசியல் சயின்ஸ் தெரியாம இருக்கலாம், ஆனா புள்ள ஜெயிக்குதுங்கிறது தெரியுது சார். அது சீக்கிரமா சைன் பண்ணதானே சார், லேட்டா பண்றேன். எனக்கு ஒரு ஆசை, நம்ம படிச்சு பெரிய ஆளுன்னு ஒரு ஆசை. படிப்பு இல்ல. இப்ப என் மகளை நான் அவ ஆசை நம்ம நிறைவேற்றணும். நீ படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்டா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், 5 சப்ஜெக்ட் இருக்கு. அது ஒரு அப்பங்கார 1 மணி நேரம் பாக்குறானே, எப்படி பாக்குறான்? அந்த 1 மணி நேரம் பாக்குறதுல என்ன இருக்கு? என் வீடு முழுக்க இருக்கிற என் அப்போட வேதவச சொல்லும், அவர் எனக்காக படுற கஷ்டத்தையும் உழைப்பையும். நீங்க அதை என்னைக்குமே யோசிச்சது 1 மணி நேரம் அவர் சார் 1 மணி நேரம் உட்காந்து ஏபிசிடி படிச்சிட்டு இருப்பாரு சார். சார் அவர் இன்னும் 90ஸ்லயே இருக்காரு சார், ஃபியூச்சருக்கு வர மாட்டேங்கிறாரு சார். அதான் சார் பிரச்சனை. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க? ஓகே, அந்த லட்சுமி செராமிக்ஸ் அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வாங்கப்பா. நிகழ்ச்சி முடியும் போது தான் நான் பரிசு கொடுப்பேன், நிகழ்ச்சி நடக்கும் போதே கொடுக்குறேன். கொண்டாங்க. நான் பார்த்த சிறந்த தந்தைகளில் ஒருவர் இவர். புகழு என் செல்லமே. ஐயோ பாப்பா வாடா, ஒடியா 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 வா வா. சூப்பர், அப்பாவுக்கு நீ பரிசு கொடு. ஒடியா வா. மனுஷன் அப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு வந்து என்ன சொல்லுவாங்க? இன்னும் நல்லா படிப்பாப்பா. நீ படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்டா. சரிப்பா. ஆக்சுவலா உங்க அப்பா தோத்து போயிட்டாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அவர் நிஜமாலே தோக்கல. சூப்பர். எப்படி உனக்கு அப்பா அவ்வளவு புரிஞ்சிருக்கு? அவர் படிக்கலாம்னா நான் நல்லா படிக்கணும், அவருக்கு ஒரு ஆசை.